உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு என் மனச ரொம்ப பாதிச்ச இந்த ராகுல் கிட்டி பையனோட இறப்ப தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த பையன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் YouTubeல பார்த்தேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம இமிட்டேட் பண்ணி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தான். ரொம்ப சிரிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் காமெடி நல்லா பண்ணுவான். அ என்ன எவ்வளோ சேட்டை பண்றாங்கிற மாரி அவன பார்க்கும்போது ரொம்ப சேட்டைக்கார பையன் அப்படிங்கிற மாரி தோணும். அ நானும் அவன பார்த்தா சிரிச்சுக்குவேன். அ அப்படிதான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில இப்படி ஒரு நியூஸ் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன பத்தி கொஞ்சம் தேடுனா, அவ்ளோ மனசு முழுக்க வலி ஆயிடுச்சு. பாவம் அப்பா இல்லாத பையன், அம்மா தனியா இருந்து அந்த பையன வளர்த்துருக்காங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ பொறுப்போட நல்லா அம்மாவ நல்லா கவனிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. ம். ஏன்னா இந்த வயசுல பசங்க பைக்கு ஏன் இவ்வளோ ஸ்பீடா ஓட்டுறாங்கன்னே தெரியல. ஏன்னா அதில தான் அவங்களுக்கு பந்தா காமிக்கிற மாரி நெனைக்கிறானுங்க. ஆனா அந்த பைக்க ஓட்டிட்டு இருக்கும்போது வீட்ல அவனுக்காக அம்மா, மனைவி, ஒரு குடும்பம் இருக்குங்கிறத எல்லா பசங்களுமே கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பையனுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்றதோட, இனி எல்லா பையன்களுமே ம் இந்த மாரி பைக்ல ஸ்பீடா போறது, தனக்கு மட்டும் ஆபத்து இல்ல, தனக்கு ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் ஆபத்து தான். இதையெல்லாம் கொஞ்சம் கைவிடணும். இதுதான் நம்ம அந்த பையனோட இறப்புலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். பாவம் வாழ்க்கையில அவன் நெறைய பெரிய இடத்துக்கு போவான்னு எதிர்பார்த்த ஒரு பையன். அவன பார்த்தாலே சிரிப்பு வரும். ரொம்ப காமெடியா பண்ணுவான். அவன பார்த்தோனே நான் சிரிச்சுடுவேன். அப்படிப்பட்ட பையன் இன்னைக்கு இறந்துட்டானோனே இன்னைக்கு ரொம்ப அழ வச்சுட்டான். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அவனுடைய இறப்பு எப்படி நடந்துச்சுங்கிறத அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவான். கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம் நான் சொல்லலை. சாரி எல்லாத்துக்கும். நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி. நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி டைமில் ஈரோடு கிட்ட கவுந்தப்பாடியில் வந்துட்டு ராகுல் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இல்லாமல் ரோட் பக்கத்தில் இடிச்சிட்டான். வேற யார் மேலேயும் போய் மோதலை. ரோடு ஓரத்தில் பாலத்தில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அவ்வளோ மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கான். அதனால தான் நான் இந்த விஷயத்த நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணீங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியாமல் போச்சு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே சாரி. இதுக்கப்புறம் வேற யாரும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைக்லலாம் சேஃபாக ரைட் பண்ணுங்க. வேற என்ன சொல்றதுன்ட்டு தெரியல. எனக்கு எனக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. இதுதான் விஷயம், வேற எதுவும் நடக்கல. இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. வேற யார் மேலேயும் தப்பு இல்லை, எதுவுமே இல்லை. கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போய் அடிச்சது தான் ரீசன். அதை சொல்லிடலான்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். என்னோட மச்சான் ராகுல் டிக்கி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். செம்ம ஹார்ட் ஒர்க்கருங்க. நான் அவனுக்கு பெரிய சினிமாவில் ஸ்க்ரீனில் வரும்போது ஸ்டோரி போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆர்ஐபின்னு கேவலமாக ஸ்டோரி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று நைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோ பேர்த்த சிரிக்க வச்சான். அந்த தாயோட கண்ணீருக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. அவங்கள யாராலையும் சமாதானப்படுத்தவும் முடியாது. ஏன்னா ஒரு தாயா இந்த மாதிரி ஒரு இழப்பை யாராலையும் ஏத்துக்க முடியாது. இதுல வேற கல்யாணம் வேற ஆயிருக்கு அந்த பையனுக்கு. அவனே குழந்தை மாதிரி இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா தான் இருந்தது.
அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்ப உறவுகள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.